ஹாய் ஹலோ வணக்கம் நில நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்ம எல்லாருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் வர்ற ஒரு கேள்வி, மரணம். இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே ஒரு சின்ன பயமும் நிறைய பதில் இல்லாத கேள்விகளும் வரும். செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? சொர்க்கம் நரகம்லாம் உண்மையாகவே இருக்கா? இல்லை நம்மளை ஒரு நல்வழியில் கொண்டு போக நம்ம முன்னோர்கள் செட் பண்ண ஒரு சிஸ்டமா? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீப்பான, சிலருக்கு கொஞ்சம் பயமான ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒருத்தர் இறந்த பிறகு அவரோட ஆன்மா எங்கே போகுது? நம்ம கருட புராணம் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம். அதே சமயம் டெத்தோட எட்ஜ் வரைக்கும் போயிட்டு வந்தவங்களோட நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் என்ன சொல்லுது? இதுக்கு சயின்ஸ் என்ன பதில் வச்சிருக்குன்னு அனலைஸ் பண்ண போகிறோம். யமனோட கோர்ட்டில் என்ன நடக்குது? நாம் அதிகம் கேள்விப்படாத நரகத்தோட சீக்ரெட்ஸ் என்னன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் தூக்கத்தை கெடுக்குதோ இல்லையோ, ஆனால் உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்குற விதத்தை கண்டிப்பாக மாற்றும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருட புராணத்தின்படி ஒருத்தர் இறந்த அடுத்த செகண்டே அவரோட ஆன்மா தனியாக விடப்படாது. ரொம்பவே பயங்கரமான தோட்டம் கொண்ட 2 யமதூதர்கள் அங்கே வந்து பாசக்கயிறுன்னு சொல்கிற ஒரு கயிறால் அந்த ஆன்மாவை கட்டி சவுத்து திசையை நோக்கி இழுத்துட்டு போவாங்களாம். இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையோட நினைவுகள் இன்னும் இருக்கிறதால அந்த ஆன்மா ரொம்பவே கத்தி கதறி தன்னோட உடம்புக்குள்ளே திரும்பி போக முயற்சி பண்ணும். ஆனால் யம தூதர்களோட பிடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். யமலோகத்துக்கு போகிற இந்த பாதை கிட்டத்தட்ட 86,000 யோஜனைகள் தூரம் கொண்டு உள்ளதுன்னு புராணம் சொல்லுது. சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப நீளமான ஒரு பாதை. இந்த முழு பயணமும் பயங்கர வேதனை நிறைஞ்சதாக இருக்கும். கொதிக்கிற பாலைவனமும் ஷார்ப்பான முள் காடுகளும் ரத்தமும் சீலும் ஓடுற ஆறுகள்னு பல கொடூரமான தடைகளை அந்த ஆத்மா தாண்டி தான் போகணும்னு சொல்லப்படுது. பசி தாகம் வாட்டி எடுக்கும். அந்த ஆன்மா வாழ்ந்தப்ப செஞ்ச பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி யமதூதர்களோட டார்ச்சர் அதிகமாகும். தன் வாழ்க்கையில் செஞ்ச தப்புகள் எல்லாம் நினச்சி அந்த ஆன்மா படுற வேதனைக்கு அளவே இருக்காதுன்னு கருட புராணம் சொல்லுது. ஓகே, ஒரு பக்கம் புராணங்கள் சொல்கிற இந்த பயங்கரமான பாதைகள் இருக்கட்டும். இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு புது மிஸ்ட்ரி, அதான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்களே, அதான். சிம்பிளாக சொல்லணும்னா மெடிக்கலாக ஒருத்தர் இறந்துட்டாருன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் சில நிமிஷங்கள் கழித்து திரும்ப உயிர் பிழைச்சவங்க சொல்கிற அனுபவங்கள். உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிற விஷயங்களில் சில ஆச்சரியமான ஒற்றுமைகள் இருக்குது. நிறையா பேர் தன்னோட உடலை விட்டு வெளியே வந்து ரூமோட ஒரு மூலையில் இருந்து டாக்டர்ஸ் தங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறத பார்த்ததா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இருட்டான டனல் வழியாக ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணி அதோட கடைசியில் ரொம்ப பிரகாசமான அன்பு நிறைஞ்ச ஒரு ஒளியை பார்த்ததா சொல்கிறாங்க. ஏற்கனவே இறந்து போன அவங்க சொந்தக்காரர்களையோ இல்லை ஏதோ ஒரு ஒளி உருவத்தையோ சந்தித்ததாகவும் அவங்களோட மொத்த வாழ்க்கையும் ஒரு சினிமா மாதிரி கண்ணு முன்னாடி ஓடுனதாகவும் சொல்கிறாங்க. இதுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது? விஞ்ஞானிகள் இது பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை குறையும் போது நடக்கிற ஒரு நியூராலஜிக்கல் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயின் சாகிற நிலைமையில் என்டார்ஃபின் மாதிரி சில கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணுறதால இந்த மாதிரி ஒரு அமைதியான ஃபீலிங் வரலான்னும், இந்த டனல் மாதிரி தெரிகிறது கண்ணில் இருக்கிற நரம்புகளோட ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரெயினே செயலிழந்த ஒரு கண்டிஷனில் ஒருத்தரால் எப்படி இவ்வளவு தெளிவாக யோசிக்க முடியும்? தன்னோட உடம்புக்கு வெளியில் நடக்கிற விஷயங்களை சிலரால் எப்படி அக்யூரேட்டாக சொல்ல முடியுது? இந்த கேள்விகளுக்கு சயின்ஸில் இன்னும் சரியான பதில் இல்லை. ஆன்மான்னு ஒன்று இருக்குன்னு நம்புகிறவங்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புதிராகவே இருக்குது. ஓகே, இப்போ மறுபடியும் புராண கதைக்குள்ளே வருவோம். அந்த ஆன்மா அந்த கொடூரமான பாதையெல்லாம் கடந்து யமனோட தலைநகரமான யமபுரியை ரீச் பண்ணுது. அங்கே தர்மத்தோட ராஜாவான யமதர்மன் சிம்மாசனத்தில் இருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் மனுஷங்களோட பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிற சித்திரகுப்தன் இருக்கிறார். நம்ம பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் மனசால சொல்லால செயலால் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் நோட் பண்ணி வச்சிருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு குற்றவாளியை நிறுத்துகிற மாதிரி அந்த ஆன்மாவை யம முன்னாடி நிறுத்துறாங்க. சித்திரகுப்தன் அந்த ஆன்மாவோட பாவம் புண்ணியம் இருக்கிற அந்த பெரிய லிஸ்ட்டை படிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு சின்ன புல்லை கிள்னதுல இருந்து ஒரு உயிரை கொன்னது வரைக்கும் எதுவுமே அந்த லிஸ்ட்ல இருந்து தப்பாது. அங்கே பொய் சொல்லவோ இல்லை காரணம் சொல்லவோ இடமே இல்லை. தர்மத்தோட தராசு ரொம்ப துல்லியமாக வேலை செய்யும். புண்ணியம் அதிகமாக இருந்தால் அந்த ஆன்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க.
ஆனால் பாவத்தோட வெயிட் அதிகமாக இருந்தால் அதோட பயணம் நரகத்தை நோக்கி ஸ்டார்ட் ஆகும். நரகம்னா ஒரே ஒரு இடம்னு நினைக்காதீங்க. கருட புராணம் கிட்டத்தட்ட 28 வகையான நரகங்களை பற்றி சொல்லுது. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு விதமான நரகம், ஒவ்வொரு விதமான பனிஷ்மெண்ட்னு நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான தண்டனைகள் இருக்குன்னு அதில் விவரிச்சிருக்காங்க. அதில் சிலதை மட்டும் இப்போ பார்க்கலாம். தாமிஸ்ரம். அடுத்தவங்களோட சொத்தையோ மனைவியோ ஆசைப்பட்டு அபகரிச்சவங்க இந்த நரகத்துக்கு அனுப்பப்படுவாங்க. இங்கே கண்ணை கட்டுற அளவுக்கு இருட்டா இருக்கும். யமதூதர்கள் அவங்கள முள் கம்பியால கட்டி சாப்பாடோ தண்ணியோ இல்லாம தொடர்ந்து அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்த தண்டனை ரௌரவம். மற்றவங்களை ஏமாத்தி அவங்க சோத்திர வாழ்ந்தவங்க இந்த நரகத்துக்கு தள்ளப்படுவாங்க. இங்க ரூருன்னு சொல்ற கொடூரமான பாம்புகள் அவங்க யாரையெல்லாம் ஏமாத்துனாங்களோ அவங்களோட உருவத்துல வந்து ராத்திரி பகல் பார்க்காம கடிச்சுக்கிட்டே இருக்கும்னு புராணம் சொல்லுது. அடுத்த தண்டனை கும்பி பாகம். வாயில்லாத மிருகங்களை கஷ்டப்படுத்துறவங்க போற இடம் வந்து. இங்க பெரிய பாத்திரத்துல கொதிக்கிற எண்ணெயில போட்டு பாவிகளை யமதூதர்கள் வறுத்து எடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்த தண்டனை காலசூத்திரம். பெத்தவங்களையும் பெரியவங்களையும் மதிக்காம கஷ்டப்படுத்தின பாவிகள் இந்த நரகத்தை அடைவாங்க. இங்க நெருப்பால சுட்ட பாலைவன தரை மேல தப்பிக்கவே முடியாதபடி அவங்க கருகி துடிப்பாங்க. அடுத்த தண்டனை அசிப்பத்திரவனம். தன்னோட கடமைகளை எல்லாம் விட்டுட்டு சுயநலமா வாழ்ந்தவங்க இந்த நரகத்துக்கு அனுப்பப்படுவாங்க. இது ஷார்ப்பான கத்தி மாதிரி இலைகள் இருக்கிற ஒரு காடு. இந்த காட்டுக்குள்ள ஓடும்போது அந்த இலைகள் உடம்பை கிழிக்கும். அந்த இடத்துல யமதூதர்கள் அவங்கள விடாம ஓட வைப்பாங்கன்னு புராணம் சொல்லுது. இதெல்லாம் கருட புராணம் சொல்ற சில உதாரணங்கள் மட்டும்தான். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஏத்த தண்டனை நரகத்துல காத்துக்கிட்டு இருக்குன்னு அது எச்சரிக்கை பண்ணுது. இந்த நரகத்தோட விளக்கங்கள் உங்களை பயமுறுத்துதா, இல்ல இதெல்லாம் மனுஷனை ஒரு நல்வழியில வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதைன்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கருத்தை நான் படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன். ஸோ கடைசியா மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குங்கிற கேள்விக்கு யார்கிட்டையும் ஒரு கன்ஃபார்மான பதில் கிடையாது. ஒரு பக்கம் கருட புராணம் மாதிரி புராணங்கள் பாவம் புண்ணியம் நரகம்னு ஒரு மாரல் கான்செப்டை காட்டுது. இதெல்லாம் மனுஷன் ஒரு தப்பான வழியில போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வார்னிங்கா கூட இருக்கலாம். இன்னொரு பக்கம் சயின்ஸ் மரணத்தை ஒரு பயாலஜிக்கல் எண்டா பார்க்குது. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை பிரெயினில் நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒருவேளை உண்மை இது ரெண்டுக்கும் நடுவில் எங்கேயாவது இருக்கலாம். நரகங்கிறது வெளியில் இருக்கிற ஒரு இடம் இல்லை, நாம் செய்கிற தப்புனால நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம ஃபீல் பண்ணுற ஒரு குற்ற உணர்ச்சியோட ஒரு குறியீடாக கூட இருக்கலாம். எது எப்படியோ ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், மரணங்கிறது யாரும் தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் அந்த மரணத்துக்கு அப்புறம் நம்ம பயணம் எப்படி இருக்குங்கிறது நாம் இப்போ எப்படி வாழ்கிறோங்கிறது தான் தீர்மானிக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களை வந்து சேரும். அடுத்து இதே மாதிரி ஒரு ஸ்பைன் சில்லிங் கான்செப்டில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.